எங்கே குடும்ப உறவுகள் சீர்குலைகிறதோ அங்கே எல்லாம் பாதிக்கப்படும். குழந்தை வளர்ப்பு பாதிக்கப்படும். குடும்பமே இல்லை என்றால் குழந்தை யார் வளர்ப்பது? இல்லையா? இன்றைக்கு கூட அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவிலே துப்பாக்கி தூக்கி கொண்டு ஒருவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் என்று சொன்னால், ஒரு மாணவன் போகிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? அங்கே கண்காணிப்பதற்கு வீட்டிலே ஆள் இல்லை. அவன் என்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தான், எதை சாப்பிட்டான், போதைப் பொருந்தை சாப்பிட்டானா, அவன் நண்பன் யார், இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவர்களுக்கு. பணத்தை மட்டும் கொடுத்து விடுவாள், அவ்வளவுதான். ஆக குழந்தை வளர்ப்பு பாதிப்பு, முதியோர்கள் பாதிப்பு. குடும்பம் இல்லை என்றால் முதியோர்களை யார் பாதுகாப்பது? சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்சிலே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வீசியது. 102 டிகிரி, ரொம்ப ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆயிரக்கணக்கான முதியோர்கள் இறந்து போனார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களை கவனிப்பதற்கு வீட்டிலே ஆள் கிடையாது. ஆக இன்று முதியோர்களுக்காக அரசாங்கம் தான் செலவிட வேண்டியிருக்கிறது. சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு என்ற பெயரிலே பட்ஜெட்டிலே 20% தொகையை அரசாங்கம் செலவிட வேண்டியிருக்கிறது. ஆக அரசாங்கத்தினுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது.